ஹலோ என்றால் விஜய் செஞ்ச ஒரு செயலால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதுவும் விஜய் செஞ்ச ஒரு நல்ல செயலால் த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. அது பண்ணால் தான் நான் அடுத்த போட முக்கியமான கணக்கில் அவங்க மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போவே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய பெரிய அரசியல்வாதி அதுக்கப்புறம் நடிகர் நடிகை வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரித்துனால எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போவாங்க. அதாவது அளவிற்கு மீறின பணம், நகைகள், அதுக்கப்புறம் சொத்து மதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த வருமான வரித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போவாங்க. அப்படி போகும்போது இப்போ த்ரிஷா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் போயிருக்காங்களாம். அப்படி போகும்போது அவங்க வீட்டில் அளவுக்கு மீறின பணமும் கணக்கில் இல்லாத ஒரு கோடி வைர நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கான். அது யார் கொடுத்தா, எப்படி வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது த்ரிஷா கிட்ட கேட்கும்போது த்ரிஷா வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்களா. அது வந்து லியோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணார் அந்த ஒரு கோடி வைர நெக்லஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பணத்தையும் அந்த அளவுக்கு மீறின பணத்தையும் இந்த ஒரு கோடி வைர நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரித்துறை வந்து பார்த்தீங்கன்னா பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய்க்கும் அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் பல நாள் கழிஞ்சு ஜோடி சேர்ந்துருக்காங்க அப்படின்னா விஜயோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விட்டு போனாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. அப்புறம் இந்த லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷாவும் முத்தமிடுற மாதிரி ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்லி எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கோடி வைர நெக்லஸ் கொடுத்ததுனாலேயே விஜயோட மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க சொல்கிறேன். எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களோட குடும்ப விஷயம், அது நம்ம எதுவும் தரையில் வேணாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்மளோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல படிச்சுங்க. நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை பை. நான் உங்கள் கார்த்தி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற முக்கியமான நல்ல மொபைல் கொண்டு சேரும். ஸோ நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்கள் கார்த்தி. பை பை. See you.